ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 4 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், 1 தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கவர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது கூட வந்து ஒரு 1/4 கப் தேங்காய், அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கறி மசாலா பவுடர் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் இது 3 போட்டுக்கலாம். ஸோ அது 3 போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இது நல்லா சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 எக்கு பாயில் பண்ணி வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து நீங்கள் எக் கறியோ இல்லை எக் குருமா இது செய்யும்போது முட்டை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு அரை வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகா இல்லை வரமிளகா அதை வந்து இந்த ஆனியன் கூடயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா அது ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா இது வந்து லைட் ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அரை டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம வந்து இந்த பவுடரை டைரெக்டாக நம்ம ஆயில் ஆட் பண்ணுறதுனால உங்கள் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சுருந்திங்கன்னா இது வந்து தீஞ்சு போயிடும், அப்புறம் வந்து குழம்பு கசக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க முட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சைடு திருப்பி விட்டுருங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பணும், இல்லைனா அந்த எக் யோக் வந்து வெளியில் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கரண்டி கை ரெண்டையுமே யூஸ் பண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இந்த சைடு ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்கள் முட்டையில் இந்த கரம் மசாலா ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். ஸோ நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சூடாக இருக்கும், ஸோ கையை யூஸ் பண்ணி திருப்ப முடியாது. ஸோ ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த முட்டையை வந்து மறுபடியும் அந்த பக்கமே திருப்பி விட்டுருங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பணுங்க, இல்லைனா வந்து இந்த மஞ்சக்கரு வெளியில் வந்துடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது குழம்பு. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மஞ்சக்கரு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ திருப்பி வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த எக்கு கூட பெப்பர் போட்டு சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க மேலே. ஸோ அதை போட்டுட்டு நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க ஆனியன் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கரண்டி யூஸ் பண்ணால் இந்த மஞ்சக்கரு வந்து வெளியில் வந்துடும். ஸோ பெஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் பேனை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா, ரொம்ப மொல்லமாக ஷேக் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடாக ஷேக் பண்ணாதீங்க, அப்புறம் அந்த மஞ்சக்கரு வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி மொல்லமாக ஷேக் பண்ணிங்கன்னா இந்த கிரேவி வந்து அந்த எக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிரேவி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காகிடும். அதே சமயம் இந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடும். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக் கறி இல்லை வந்து எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா இல்லை இட்லி இல்லை சாப்பாடு எது கூட வேணால் சர்வ் பண்ணலாங்க.